அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் நடக்கிற விஷயம் அனைத்துமே ஒரு மர்மமாயே உள்ளது. 10 நாள் முடிந்தும் இன்னும் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது ஏன்? இது கட்சிக்குள்ள இருக்கிற உள்பூசலா அல்லாட்டி பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சிக்குள்ள இருக்கிற ஆரேனும் ஏதேனும் ஒரு சதி செய்யினியா? 1000 தான் இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர், தற்போதைய தமிழ்நாட்டு தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிலைய பாக்கல ஏதேன் ஒரு கட்சி உள்பூசல் சதிக்குல அம்பிட்டு இருக்கலாமோ அல்லது பெரும் நோயிடம் அம்பிட்டு இருக்கலாமோ? தமிழச்சி போடுற நியூஸ்ல பாக்கல எங்களுக்கும் பிழையாகத்தான் என்ன தோன்றுகிறது. அதாவது இப்போது தமிழச்சி புதுசா ஒரு நியூஸ் விட்டுருக்கிறா. இனி இந்த அப்பலோ ஆஸ்பத்திரி நாடகம் முடிய போதுன்ற மாதிரி தமிழச்சி பேஸ்புக்ல விட்ட நியூஸ் என்னவென்றால், மருத்துவமனை நாடகம் முடிய போதுன்ற மாதிரியும் இதுக்கு பிறகு முதலமைச்சர் சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்படுவார் என்றும் அப்படி ஒரு கிசுகிசுப்பான நியூஸ்ல போடேக்கல மக்கள் மனதில் இன்னும் கூடுதலான குழப்பம் உண்டாகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, மருத்துவமனையில முதலமைச்சர் படுத்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வாட்ஸ்அப் ஊடாக வெளிவந்தது. அந்த போட்டோவும் ஒரு மர்மமான முறைதான். அந்த போட்டோ ஸ்பானியா நாட்டில் எடுக்கப்பட்ட போட்டோ, அதுவும் பழைய போட்டோ. அது இதைத்தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த லிங்க் வேற நான் கீழே விட்டுருக்கிறேன். நீங்க அதை அமர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த போட்டோ எடுத்த டேட்டு, அந்த போட்டோ எங்க எடுக்கப்பட்டதுன்னு தெரியும். அது கூகுள்ல இப்போவும் இருக்குது. இந்த போட்டோ மருத்துவமனையிலிருந்து வெளியில வாட்ஸ்அப் ஊடாக வந்த பிறகு மக்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஓகே, முதலமைச்சர் உங்க தான் இருக்கிறாங்க மாதிரி. ஆனா இப்ப மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று எழும்பி இருக்குது, எங்க முதலமைச்சர் என்ற மாதிரி. ஏன்னா இதுவரையும் ஒரு போட்டோ கூட வெளிவிடலாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அடுத்ததாக நாங்க பார்த்தோமா இருந்தால், அதாவது அப்பலோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால நிற்கிற மக்கள் தொகை கூடிக்கொண்டிருந்தாலும் ஆனா அங்க நிற்கிற அமைச்சர்மார் அவைகள் நடிக்கிறார்களோ என்று ஒரு கேள்வி தோன்றுகிறது. ஏனென்றால் கமராக்கு முன்னுக்கு சோகமான முகத்தையும், கமரா இல்ல நேரத்தில் சிரித்து கதைப்பதையும் பார்க்க தெரிகின்றது. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், இப்ப கிட்டடியில ராகுல் காந்தி அவர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நலம் பெற வாழ்த்துகிறேன் என்று. சோ அவர் எப்படியோ ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கு எப்படியும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கனெக்ஷனாவது இருக்கும் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு இடத்துல. ஆனா அவர் கூட குணமடைய வாழ்த்துகிறேன் என்றால் இன்னும் முதலமைச்சர் குணமடையவில்லை என்றான். டிஆர் கூட சொல்லி இருக்கிறார், அதாவது முதலமைச்சர் இந்த நிலையில இருக்கையில் தான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன் என்று. இதை தவிர விஜயகாந்த் சொல்லி இருக்கிறார், அதாவது முதலமைச்சர் உடல்நிலை பற்றி ஆளுநர் சொன்னதை நாங்கள் ஏற்க முடியாது. இது அனைத்தையும் பார்க்கல ஏதோ ஒரு திட்டம் இருக்கின்றது மட்டும் விளங்குது. அது எதென்றுதான் விளங்கல. தமிழ்நாட்டு மக்களே உஷார். எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த விட ஒரே ஒரு விடையாத்தான் இருக்கும். ஒன்றில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி போட்டு முதலமைச்சர் போறா, அப்படி இல்லாட்டி உங்களை ஏமாத்தி போட்டு முதலமைச்சர் வர போறா. இதற்கு விடை கிடைக்கும் வரை நாங்களும் தேடிக்கொண்டே இருப்போம். விடை கிடைத்தால் உங்களுக்காக புதிய வீடியோ தருவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்.